வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கிரிப்ஸியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம். அரை மணி நேரத்தில் முறுக்கு சுட்டுடலாம். மற்றவங்க சுட்டுறதுக்கும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கே நான் ஒரு படி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கரிசி. அதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது கூட 1/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சிடலாம். முறுக்கு மொறுன்னு கிடைக்கும். ஊறினதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த மாதிரி பளிச்சுன்னு அரிசி கிடச்சிரும். இதை நம்ம மிஷினில் ஆட்டிட்டு வந்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். அது கூட கடலை வந்து ஒரு 100 கிராம் அரைச்சி ஜலிச்சு போட்டுக்கலாம். கடல மாவு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். இது கூட எள்ளு கொஞ்சம் வறுத்து தேய்ச்சி போட்டுக்கலாம். ஓமம் கொஞ்சம் தேய்ச்சி இது கூட போட்டுக்கலாம். அப்போ தான் ஜீரணம் ஆகிறதுக்காக அந்த ஓமம். இப்போ நம்ம அரைச்சிட்டு அந்த மாவு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் விட்டு நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்கு போடுற மாதிரி அப்பப்போ கையில் தண்ணி நனைச்சி இந்த மாவை தட்டி விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த முறுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப குழ இருந்தாலும் உலக்கையில் வந்து புளிஞ்சு விட முடியாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ பாருங்கள், முறுக்கு உலக்கையில் மாவு இந்த மாதிரி எடுத்து போட்டால் நம்ம கையில் ஈஸியாக கிடைக்கணும். ரொம்ப குழ இருந்தால் போட முடியாது. இந்த ஸ்டேஜில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி முறுக்கு வந்து பிழிஞ்சு விடலாம். தனித்தனியாக ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்தோம்னா 2 ஆள் தேவை, டைம் ஆகும். நான் வந்து ஈஸியாக முறுக்கு எப்படி சுடுறதுன்னா, இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் உலக்கையில் இருக்கிற மாவு ஃபுல்லாக அப்படி சுற்றி விட்ருவேன். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு பரட்டி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி முறுக்கு பலன்னு கிடச்சிரும். ஈஸியாகவும் இருக்கும், செய்கிறது வேலையும் சீக்கிரம் முடியும். இந்த மாதிரி தான் எப்பயுமே நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முறுக்கு சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சம்பளத்தில் பாலித்தீன் கவர் போட்டு முறுக்கு போட்டு வச்சிங்கன்னா எங்களுக்கு 2 மாதம் ஆனாலும் முறுக்கு வந்து மொறுன்னு அப்படியே இருக்கும், நப்பே ஏறாது. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.